Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து மஞ்சங்குப்பம் கிராம பெண்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மஞ்சங்குப்பம் பகுதி மக்களுக்கு புயல் நேரத்தில் அப்பகுதி வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி உணவு, குடிநீர் மற்றும் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்காமல் இருந்துள்ளார். மேலும் தற்போது வரை இப்பகுதியை எந்த அரசு அதிகாரியும் சென்று பார்வையிடவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவியை கண்டித்து மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மஞ்சங்குப்பம் பகுதி பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவியது. கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காரணமாக நெற்பயிர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். அதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவிய கடும் பனிப்பொழிவால் நெற்பயிர்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து தர மறுத்த சார் பதிவாளர் மற்றும் ஊழியர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1 சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து தர மறுத்து அலைக்கழிப்பு செய்ததால் ஆத்திரமடைந்த சுண்டவிளை பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டிஸ் மார்டின் சார் பதிவாளர் மற்றும் ஊழியர் மீது தீ வைக்க முயன்றார். அதிர்ஷ்டவசமாக தீப்பிடிக்காத நிலையில் அதிகாரிகள் அனைவரும் அருகிலிருந்த அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டனர். சார்பதிவாளர் ஹரிகிருஷ்ணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜஸ்டிஸ் மார்டின் கைது செய்யப்பட்ட நிலையில் இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தஞ்சையில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியவாறு அபத்தன முறையில் பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவையாறு பேருந்து நிலையத்திலிருந்து அணைக்குடி வரை செல்லும் வழித்தடத்தில் தினசரி காலை மாலை என 2 வேளைகளிலும் அரசு பேருந்தில் கூட்டம் நிரம்பி வழிவதால் பள்ளி மாணவர்கள் அவதிக்குள்ளாகின்றனர். ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் வடக்கு ராஜ வீதியில் உள்ள மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மலேரியா விவரங்கள் குறித்த ஆவணங்கள் முழுவதும் தீயில் எரிந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிகாலை நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் மனித கழிவு மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். கூடங்குளம் ஊராட்சியில் நெல்லை மாவட்ட சுகாதார மேம்பாடு இயக்கம் சார்பில் மனித கழிவு மையம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு மனித கழிவு மையம் அமைந்தால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் உள்ளதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.